அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி கவிதை பேழை. அதில் தமிழ்நதி கவிஞர் தமிழ்நதி அவர்கள் எழுதிய அதிசய மலர் நூல்வெளியில் சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இக்கவிதை அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதை படைத்த தமிழ்நதி ஈழத்தின் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். இவருடைய இயற்பெயர் கலைவாணி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். நந்தகுமாரனுக்கு மாந்தங்கி எழுதியது என்ற சிறுகதைகள், சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளின் பொலியும் துயரப்பணி என்ற கவிதைகள், காணல் வரி என்ற குறுநாவல், ஈழம், கைவிட்ட தேசம், பாட்டினியம் என்ற நாவல் முதலிய பல்வேறு படைப்புகளை இவர் படைத்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது அப்படின்ட்டுருக்கார். இவர் நமக்கு கொடுக்கும் இந்த அதிசய மலர் பகுதி பார்த்தோம்னா அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதைத்துக்குள் இடம்பெற்றுள்ளது. இவர் யார்? இது தமிழ்நதி. இவருடைய இயற்பெயர் கலைவாணி. இவர் பார்த்தா ஈழத்து திருகோணமலை இருக்கு இல்லையா, அதோட பிறப்பிடமாக கொண்டவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கூட கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். தற்போது இவர் கனடாவில் வாழ்ந்து வருகிறார். புரியுதுங்களா? சரி, நுழையும் முன் இந்த பகுதியில் இந்த அதிசய மலர் பற்றி நமக்கு சுருக்கமாக என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். குண்டுமலை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் சிதறி ஓடினர். அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது. வண்டுகள் பூவை தேடி வருகின்றன. அந்த பூ நம்பிக்கைகளை தருகிறது. நாளை அங்கே பெருங்காடு உருவாகலாம், பெருமழை பெய்யலாம். அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அங்கே இலங்கையர்கள் சண்டை நடந்தது இல்லைங்களா, குண்டுமலை பொழிந்தது. அங்கிருக்கும் நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. மனிதர்கள் நான்கவரும் சிதறி ஓடினார்கள். அப்படி அழிக்கப்பட்ட அந்த தாய் மண்ணில் ஒரு பூ ஒன்று மலர்கிறதாம். அப்படி மலர்ந்த அந்த பூவை தேடி வண்டுகள் பூவை தேடி வருகின்றன அப்படிங்கிறார். அந்த பூ நம்பிக்கைகளை தருகிறது. எப்படி குண்டுமலை பொழிந்து நிலங்கள் அழிக்கப்பட்டு மனித நானும் சிதறி ஓடினார்கள். அப்படி அழிக்கப்பட்ட தாய் மண்ணிலிருந்து ஒரு பூவானது மலர்கிறது. அதுபோல நாளை மனிதர்களும் மீண்டும் தாய்மண்ணை தேடி சிதறி ஓடியவர்கள் வருவார்கள். எப்படி இன்று மலரானது ஒரு பூ ஒன்று மலர்கிறது, அதே போல் அங்கே மனிதர்களும் நாளை இங்கே மலர்வார்கள், உருவாகுவார்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கி ஒரு பூ, அது எப்படி நாளை ஒரு பெருங்காடாக மாறுது, பெருங்காடாக உருவாகலாம், அதன் மூலம் பெருமழை பெய்யலாம். அது அந்த பூவினுடைய புன்னகை அப்படி. அதே போல் இன்று ஒரு முதலில் ஒருவர் அப்படியே கொஞ்சம் மக்கள் கூட்டம், அப்படியெல்லாம் ஒரு ஊர் அப்படியே பெரிய நகரமாக பெரிய நாடாக உருவாகும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத போல் சொல்கிறார். நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது அப்படிங்கிறார். எல்லோரும் இப்போ எல்லாம் ஒவ்வொரு திசையில் இருக்கிறாங்க. நம்ம அது பார்த்தோம்ல இந்த 6ஆம் திணையில், அதே போல் அப்படி சிதறி சென்றவர்களை மீண்டும் ஒரு நாள் தன்னுடைய தாயின் மண்ணை நோக்கி வருவார்கள் என்ற நம்பிக்கை சிதறிய மனிதர்கள் அவர்கள் இடத்திலே பரப்புகிறதுன்னு சொல்கிறார். சரி, நமக்கு கவிஞர் எழுதிய வரிகள் மூலம் என்ன கூறுகிறார் என்று நாம் பார்ப்போம். இறுங்கி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தையென முகையை வீழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. ஆட்களற்ற பொலியில் உலவிய யானைகளின் எச்சத்தில் இருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை. இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை. அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பெருளி கடந்த பிழைத்திருக்கும் மனிதரிடையே பரவி செல்கிறது. ஏதே ஒன்றையானும் பற்றி
பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, இந்த வரிகளுடைய பொருளை நாம் பார்ப்போம். சொல்ற, இறுங்கி படிந்த துயரத்தோடு எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். அது மனசு சொல்கிறாரு, குண்டுமலை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, தாய்மண்ணின் மன அழுத்தம் நிறைந்த துயரத்தோடு இப்போ நாங்கள் மனிதர்கள் சிலர் உயிர் பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறார். பாதி எத்தனையோ உறவுகள்லாம் இழந்துட்டோம், அதில் சில பேர் மட்டும் நாங்கள் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறோம், உயிர் பிழைத்திருக்கிறோம் ஐயா அப்படிங்கிறார். அதுதான் மனிதர்களோடு எஞ்சிய மனிதர்களோடு மீண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். சில மனிதர்களோடு சில உயிர்கள் மட்டும் என்ன இங்கே சில உயிர் பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறார். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும், பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையை வீழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலரொன்றுங்கிறார். எங்களுடைய நிலவில் மரங்கள் எங்கள் நிலவில் மட்டுமே மரங்கள் இருக்கின்றன. இங்கெல்லாம் மரம் இருந்தது, அந்த மரம் இந்த மரங்கள் இருந்தது, அந்த நினைவில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஆட்களற்ற திறந்த இந்த பொட்டல் வெளியில் இந்த போருக்கு பின் பிறந்த குழந்தையாய் அதிசய மலர் ஒன்று இங்கே மொட்டு விரித்து சிரிக்கிறதே அப்படிங்கிறார். அதிசயமாக இருக்குது. இங்கே எல்லாம் இப்படியெல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த பொட்டலை காட்டில் திடீர்னு ஒரு செடியானது வந்து ஒரு அதிசய மலர் மொட்டு குழந்தையானது எப்படி பிறந்த குழந்தையானது எப்படி சிரிக்கின்றதோ, அந்த குழந்தை அப்படி சிரிக்கிறது எப்படி இருப்பார், அதுபோல் இருக்குது இந்த அதிசய மலர் ஒன்று, அது மொட்டு விரித்து சிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? ஆட்களற்ற பொழுதில் உலவிய யானைகளின் எச்சத்தில் இருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. சரி, இந்த அம்மலரானது ஆட்களற்ற நேரத்தில் வந்து சென்ற யானைகள் இட்ட கழிவிலிருந்து முளைத்த செடியிலிருந்தும் வளர்ந்திருக்கலாம். எப்படி இந்த செடியானது வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருகில் பக்கத்தில் காதெல்லாம் இருக்குது. அப்போ இங்கே யாருமே மக்களும் அந்த ஆட்களால் நலமாடம் இல்லாத பொழுது உளவிய யானை கூட்டம், அப்படி யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி அப்படின்ட்டு சொல்கிறார். புரியுதுங்களா? அடுத்து, எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். யாருடைய காலனியின் பின்புறமாக விதையாய் ஒட்டி இருந்து இந்த மண்ணில் ஊன்றி உயிர் பெற்றிருக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா அப்படி சொல்கிறாரு, யாராவது மனிதர்கள் வந்திருப்பாங்க, அவங்க காலில் போட்டிருக்க அந்த காலனி இருக்குது, அந்த காலனியினுடைய பின்புறமாக அவர் விதையாக ஒட்டி இருக்கலாம். அவர்கள் நடக்கும் பொழுது அப்படி மண்ணில் ஊன்றி நடக்கும் பொழுது அழுத்தத்தில் அவர் ஊன்றி மண்ணோடு பதிந்திருக்கலாம். பின்பு அவர் உயிர் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறார். அதான் இவர் சொல்கிறார். அப்போ உயிர் பெற்றிருந்த விதை இங்கே விதையாக ஒட்டியது பின்னாடி உயிர் தெரித்திருக்கலாம், இன்னும் வளர்ந்துருக்கலாம் அந்த செடி அப்படின்ட்டு சொல்கிறார். அது மட்டும் சரி, புரியுங்களா? பச்சையம் இழந்த சாம்பல் நிறத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை அப்படிங்கிறார். அதாவது பசுமை இழந்த சாம்பல் படிந்து இந்த நிலத்தில் எனக்கு குண்டு மலை அங்கங்கெல்லாம் வெட்டிச்சு அதில் எல்லாம் மரங்கள் எல்லாம் கருகி போச்சு, சாம்பலாக இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் பசுமையே கிடையாது. பசுமையம் சொல்ல பச்சையம் பசுமை இழந்த சாம்பல் படிந்த இந்நிலத்தில் அந்த அதிசய மலரை அடையாளம் கண்டு அங்கே ஒரு வண்ணத்து பூச்சி ஒன்று எங்கிருந்தோ வருகிறது அப்படிங்கிறார். இன்று வண்ணத்து பூச்சி, நாளை இந்த செடி நல்ல நாளை வளர்ந்த பின்னாடி பறவைகளும் இந்த மரத்தை மரமான பண்ணை தேடி வரும், பறவைகளும் நாளை வரக்கூடும் அப்படிங்கிறார். இல்லைங்களா? அதான் சொல்கிறார். இன்றைக்கி ஒரு செடி வந்துருச்சு, நாளைக்கு இந்த ஒரு செடி நல்லா பூ நல்லா பெருசாக வளரும், அப்படி விதை அப்படி பெரிய காடாக கூட மாறும். அப்படி பெரும் காடாக மாறினோன்னு என்ன பண்ணலாம்? இன்றைக்கி ஒரு வண்ணத்து பூச்சி வந்துச்சு, நாளைக்கு பெரிய நிறைய பறவைகளெல்லாம் கூட வரக்கூடும் அப்படிங்கிறார். அதே போல் இன்றைக்கி ஒருத்தர் வரலாம், இந்த தாய் மண்ணை நோக்கி ஒருவர் வரலாம், நாளைக்கு அப்படி கூட்டவாங்க அனைவரும் நல்லா வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை சொல்கிறார். அப்படி நாளை செடியிலிருந்து இந்நிலம் காடாய் வளர்ச்சி அடையும், பெரிய காடாக வளர்ந்துடும். அக்காடானது என்ன பண்ணும்? பெருமழையை கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறார். அப்படியேப்பட்ட காடு என்ன பண்ணணும்? எப்படியே பண்ணுமா? நாளைக்கு அது ஒரு பெரிய மழையவே கொண்டு வந்து சேர்க்கும் ஐயா அப்படிங்கிறார்.
இன்றைக்கி செடி நாளைக்கு அது என்ன, அது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து பெரும் காடாக மாறும். அந்த பெருங்காடை என்ன பண்ணும், பெரும் மலையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறார். அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை புலி கடந்த பிழைத்திருக்கும் மனிதரடை பரவி செல்கிறதுன்னு சொல்கிறார். அதாவது அந்த அந்த அதிசய மலர் இருக்குது பார்த்தியா, அது எப்படி என்ன பண்ணுமா, இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகையானது. அந்த இதழ்கள், பூவினுடைய இதழ்கள் அதில் தொடங்கும் புன்னகை எப்படி இருக்குமா, அது சொல்கிறார். பேரழிவை கடந்து உயிர் பிழைத்திருக்கும் மனிதரிடையே நம்பிக்கை என்னும் ஒன்றை, நம்பிக்கை மனிதர்களிடையே, அதான் சொல்கிறார், நம்பிக்கை ஒன்றை பிடித்து கடந்து செல்ல வேண்டும் என்னும் செய்தியை சொல்லி செல்கிறதுங்கிறார். அதுதான் அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேரொளி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடையே பரவி செல்கிறது அப்படிங்கிறார். ஏதோ ஒன்றை என பற்றி பிடிக்காமல் எப்படி தான் கடப்பது அப்படிங்கிறார். மனிதனுக்கு என்ன வேணும், நம்பிக்கை ஒன்று வேணும். அது ஒன்று முக்கியமாக நம்பிக்கைன்னு ஒன்று வச்சுட்டார். நம்பிக்கை ஒன்று வேணும் ஐயா அப்படிங்கிறார். அதான் சொல்கிறார். அதிசய மலரின் அந்த இதழ்களிலிருந்து அப்படி தொடங்குற அந்த புன்னங்கை எப்படி இருக்குமா, பேரழிவை கடந்து உயிர் பிழைத்திருக்கும். எவ்வளவோ சண்டை கொண்டு மழை பெஞ்சாங்க, என்னென்னமோ பண்ணினாங்க, அதையெல்லாம் கடந்து உயிர் பிழைத்திருக்கிறாங்க இல்லையா மனிதர்கள், அவர்களுக்கு என்ன வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை ஒன்று வேணும். அதை ஒன்றை பிடித்து கடந்து செல்ல வேண்டும் என்னும் செய்தியை சொல்லி செல்கிறது அப்படிங்கிறார். அதான் ஒரு நம்பிக்கை வேணுமையா, ஏதோ ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு பற்று, ஒரு என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று பிடிக்காமல் எப்படி நாம் எப்படி தான் அந்த வழியை கடப்பது முடியாது இல்லையா, அதுதான் சொல்ல. அப்போ அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்பிக்கை என்பதை என்னது, நாம் அதை பற்றி என்ன நல்லா பிடித்துக்கிட்டு அதை பிடித்து கடந்து செல்ல வேண்டும் அப்படின்ற செய்தியை தான் இது என்ன சொல்லி செல்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கடைசியில் கொண்டாத கவிஞர் நமக்கு இந்த வரிகளை முடித்திருக்கிறார். இதுதான் அதிசய மலர் அப்படின்ட்டு சொல்கிறார். இலங்கையில் நடந்த நம்ம தமிழ் உறவுகளால் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ பேர் இந்த போர் எழும்பது எல்லாம் இறந்து போயிட்டாங்க இல்லையா. அப்போ மிஞ்சி இருக்கிறவங்க கொஞ்சம் நெஞ்சங்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் நாளையும் அந்த ஈழம் மலரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாகவே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தமிழ் நெஞ்சங்களுக்காக இந்த அருமையான ஒரு கவிதை வரிகளை தமிழ்நதி அவர்கள் நமக்கு கொடுத்துள்ளார். அந்த ஒரு நமக்கு கொடுத்துருக்க அந்த படம் பார்த்துருக்கிற பார்த்தீங்களா, ஒரு செடி ஒரு பூ இருக்கிற மாதிரி அதில் வண்ணத்து பூச்சி வரும்போது அதுவே போதும். அது நமக்கு அதுவே மிகச்சிறந்த ஒரு அற்புதமாக ஒரு படைப்பாக கருதப்படுகிறது. புரியுதுங்களா? இதுதான் நமக்கு தமிழ்நதி அவர்கள் படைத்த அதிசய மலர் என்ற ஒரு கவிதை பிழையாகும். புரியுதுங்களா? இதுதான் மிக தெளிவான ஒரு படம் நமக்கு கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடப்பகுதி. புரியுதுங்களா? சரி, மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.